இது பாலகுமாரன் அவர்களின் கங்கை கொண்ட சோழன் பாகம் 2. முதல் பாகத்தில் படையெடுப்பு, போர் எதற்காக என்பதை பற்றி முழுமையாக விவரித்துள்ளார். இந்த பாகத்தில் போர் எப்படி நிகழ்கிறது என்பதை பற்றி விரிவாக விவரித்துள்ளார் ஆசிரியர். இப்பொழுது இந்த பாகத்திற்குள் செல்லலாம். கேட்டு உணர்ந்து மகிழுங்கள். கேட்பதில் மகிழ்ச்சி. கங்கை கொண்ட சோழன் பாகம் 2, அத்தியாயம் 43. ஜெயசிம்மனோடு பேசி எந்த லாபமும் இல்லை. அவன் எப்பொழுதும் தன் சுமையை அடுத்தவர் தோளில் இறுக்கி வைத்துவிட்டு வெற்றி பெற்றால் தன்னை பற்றி முழக்கமிட்டும், தோல்வியுற்றால் அடுத்தவரை குறை சொல்லியும் தந்திரமாக வாழ்பவன். அவனால் நேர்மையாக இருக்கவே முடியாது. அவனால் உண்மையாகவே இருக்க முடியாது. அவனால் தெளிவாக இருக்க முடியாது. விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுதே அவன் கற்பனைக்கு போய்விடுகிறான். ராஜேந்திரன் படையெடுத்து வருகிறான் என்றதும் போர் செய்து அடித்து விரட்டுவோம் என்கிறான். அடித்து விரட்டுகிற கனவில் லயித்து விடுகிறான். ஏனென்றால் எந்த போரிலும் தரையில் இறங்கி போர் செய்வதில்லை. சௌகரியமாக யானை மீதே உட்கார்ந்து அம்புகளை எய்து விடுகிறான். தாக்குதல் அதிகமானால் அவனை சுற்றியுள்ள வீரர்கள் கேடயத்தால் அவனை பாதுகாக்கிறார்கள். இன்னும் போர் உக்கிரமானால் மெல்ல யானை பின்னோக்கி நகர்த்துகிறார்கள். திரும்புகிறான், நகர்ந்து விடுகிறான். மற்றவர்களை போ போ போயடி என்று தூண்டி விடுகிறான். பல வீரர்களுக்கு இந்த செய்கை ஆபாசமாக தெரிகிறது, கேலியாக தெரிகிறது. ஆனால் வீரர்கள் கேலி செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி அக்கறை ஜெயசிம்மனுக்கு இல்லை. வட்டில் வட்டிலாய் கொட்டிக் கொள்கிறாய் அல்லவா? எதற்கு? எனக்காக உயிர் விடுவதற்குத்தானே? ஓரமாய் உட்கார்ந்து கொள்வதற்கா? போய் போரிடு என்று சீறுகிறான். போர் வீரனிடம் உனக்கு உணவு போடுவதே எனக்காக சாவதற்குத்தான் என்று எந்த அரசனும் சொல்ல மாட்டான். சொன்னால் அவன் அரசன் அல்ல. ஜெயசிம்மன் ஒரு மோசமான அரசன். அவன் வீரமாக போரிடுவது போன்ற விஷயங்கள் அரசவை கவிஞர்கள் அளவிடும் பொய்கள். ஏதோ தெரியாத இவனிடம் மாட்டிக்கொண்டு விட்டோம். இங்கிருப்பதை விட சோழ தேசத்தில் உபதளபதியாக இருந்தால் வெகு விரைவில் மாராயனாக மாறியிருக்கலாம். இத்தனை நாள் உழைப்பும் இவனிடம் போட்டு எந்த பயனும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஜெயசிம்மனுக்கு வாழ்க்கைப்பட்டு வளரவே இல்லை. கலிங்கத்தில் ஊடு ஊன்றியிருக்கலாம். சொந்த ஊர் கலிங்கம்தான். முன்னோர்கள் பிறந்த ஊர் ஒட்டதேசம்தான். ஆனால் ஒட்டதேசம் என்ற இந்த கலிங்கத்திலிருந்து இன்னும் நல்ல வேகமாக முன்னேற்றத்திற்கு இங்கு வந்துவிடலாம் என்று மேலை சாளுக்கியத்திற்கு வந்திறங்கினான். தினசரி போர் இருக்கிறதே, திறமை காட்டி வெற்றி பெறலாம் என்று திட்டமிட்டான். ஆனால் உண்மையான அரசன் வலிமையான சிந்தனைவாதியாக இருந்தால்தான் ஒரு போர் வீரன் வளர்ச்சிக்கு உதவும். கோழைக்கும் திட்டமிட தெரியாதவனுக்கும் வாழ்க்கைப்பட்டால் மிகப்பெரிய தள்ளாட்டம் ஏற்படும். அந்த தள்ளாட்டத்தை தான் 10 வருடம் அனுபவித்து வருகிறான். இனி கலிங்கத்துக்கு போக முடியாது. கலிங்கம் அவனுடைய தேசம். திரிகலிங்காதிபதி என்பது அவனுடைய பட்டப்பெயர். வடக்கு, நடு, தெற்கு 3 கலிங்கத்தையும் அவன் ஆட்சி செய்யப் போகிறான் என்ற அர்த்தத்தில் ஒரு ஜோசியர் அவனுக்கு வைத்த பட்டப்பெயர். அவன் வடக்கு கலிங்கம் போனதே இல்லை. அவன் பெற்றோர்கள் அங்கிருந்து நகர்ந்து நடுவில் உள்ள கலிங்கத்திற்கு வந்த பிறகு அங்கிருந்து தெற்கே நகர்ந்து கீழை சாளுக்கியத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். கீழை சாளுக்கியத்திலாவது விமலாதித்தனோடு இருந்திருக்கலாம். ஆனால் விமலாதித்தன் ராஜேந்திரனுடைய துணையை நாடியதால் இவனால் அங்கு போக முடியவில்லை. கங்கை யாதவை சந்திக்கும் முன்பு விமலாதித்தன் தஞ்சாவூருக்கு ஓடிப்போய்விட்டான். நான் விமலாதித்தனுடன் இருந்திருந்தால் குந்தவையை ஏறெடுத்து பார்க்காதே, அவளை பற்றி எந்த ஆசையும் கொள்ளாதே என்று முற்றிலுமாய் தடுத்திருப்பேன். அப்படி தடுத்திருந்தால் விமலாதித்தன் இன்னும் ஆரோக்கியமாக இருந்திருப்பான். ஒரு பைத்தியத்தை திருமணம் செய்து கொண்டு தேசத்தை பாலடித்து விட்டான். தானும் நெஞ்சு குறுகி இறந்து போனான். விமலாதித்தன் மரணம் கிட்டத்தட்ட தற்கொலை. பிற்பாடு அவன் சோர்ந்த பிறகுதான் அங்கு போக முடிந்தது. எவ்விதமாகவும் அவனை ஊக்குவிக்க முடியாது என்ற நேரத்தில்தான் ஜெயசிம்மனுடைய ஆளாக அவனை போய் சந்தித்தான். கேட்பாரற்ற கீழே சாளுக்கியத்தை பார்க்க பார்க்க ஆவல் பொங்கியது. ஜெயசிம்மனுடைய படைவீரர்கள் கங்கை யாதவை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் எதுவும் செய்ய முடியாது போயிற்று. இல்லையெனில் விமலாதித்தனை சரி செய்து கீழே சாளுக்கியத்தை சரியான நேரத்தில் தானே தலைவனாயிருக்கலாம். ராஜேந்திர சோழனோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். அல்லது கீழே சாளுக்கியத்தை 2ஆக பிரித்து தெற்கு பக்கம் உன்னுடைய மருமகன் ஆளட்டும், வடக்கு பக்கம் நான் உறுதியாக நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஒருவேளை ராஜேந்திரன் சம்மதித்திருக்கலாம். எல்லாம் கனவு. ஜெயசிம்மன் காண்பது போல கனவு. அவனோடு இருந்து அவன் கனவு நமக்கு ஒட்டிக் கொள்கிறது. உண்மையில் இப்பொழுது பிரச்சனை என்ன என்று யோசிக்க வேண்டும். யோசிப்பதற்கு சரியான ஆள் ஜெயசிம்மன் அல்ல. மாறாக ஜெயசிம்மனுடைய மற்ற தளபதிகளோடு அவர்கள் எண்ணங்கள் என்ன என்று புரிந்து கொள்வதோடு இதை பற்றி ஒரு தெளிவும் கிடைக்கப் பெறலாம். அவன் வயிறு வலிக்கிறது என்று சொல்லி எழுந்தான். ஜெயசிம்மன் அவனை உற்று பார்த்தான். உண்மையாவா என்று கேட்டான். வயிறு வலிக்கிறது என்று பொய் சொல்வார்களா? பதிலுக்கு கங்கை யாதவ் சீறினான். உனக்கு மனக்குழப்பம்தான் அதிகம். மனக்குழப்பம்தான் உன் வயிற்றை வாட்டுகிறது. என்னைப் பார், மனதில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறேன். அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறேன். மனதை போட்டு பிசையாதே. என்ன செய்வது என்று அலையாதே.
நம்மிடம் அற்புதமான வில் வீரர்களும் குதிரை வீரர்களும் இருக்கிறார்கள். வெகு நிச்சயம் ஒட்டர்கள் உதவி செய்வார்கள். அந்த ஒட்டர்கள் உதவியோடு ராஜேந்திர சோழனை தடுத்து நிறுத்தினால் போதும். துங்கா நமக்கு முற்றிலும் துணையாகிருக்கும் என்பதை மறந்துவிட்டாய். தவறான நேரத்தில் கிளம்பினான் என்று நான் சொல்வதை உன் மனம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏனெனில் அத்தனை குழப்பம். தெற்கு பக்கம் மலை வீசுகிற பொழுது, மேற்கத்திய இடங்களெல்லாம் மழை கொட்டுகிற பொழுது இந்த இடத்தில் நீர்வரத்து அதிகமாகிவிடும். மலைகளிலிருந்து பொங்கி வழிந்து நீர் இந்த சமவெளியை கடக்கும் பொழுது துங்கபத்ராவில் பேரிரைச்சலாகப் போகும். எப்படியும் வர முடியாது. அப்படி நிறுத்தும் பொழுது, படைகளை கரை ஓரம் வரிசைப்படுத்துகிற பொழுது அதை படையெடுத்து வருகின்றவனுக்கு மிகப்பெரிய சுமை. உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் மிகவும் கடினம். சூறைக்காற்று அதிகம் வீசும். வீரர்கள் அவஸ்தைப்படுவார்கள். சரியான உணவின்றி வெறும் மாமிசமாய் தின்ன வேண்டியிருக்கும். அரிசி சோறு இல்லாது போயிருக்கும். அரிசியில் வாழ்ந்த சோழ தேசத்துக்கு மக்களுக்கு உணவில்லாமல் சரிவராது. இந்த பலகீனம் ஒன்று போதும். நாம் தாக்குவதற்கு நன்கு யோசித்து கிருஷ்ணா நதியை தாண்டுவது எப்படி என்று தெரிந்து கொண்டால் கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட இந்த சாளுக்கிய தேசம் மிகச் சிறப்பாக வெற்றி பெறும். நீர்வரத்து குறைந்த பிறகு வடக்கே இருந்த மேகங்கள் நகரும் பொழுது அந்த காற்றோடு இந்த மேகங்களோடு கீழே சாளுக்கியம் போய் அங்கு மறுபடியும் ஆட்சியை நிறுவ பிறகு விரைவாக தொண்டை நாடு மூலம் நடுநாடு கடந்து தஞ்சையை அடைந்து விடலாம். சாதாரண வீரர்கள் 40 பேர் கொடிகள் ஏந்தி தொண்டை நாட்டின் எல்லையான மயிலையை சூறையாடிவிட்டு வந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான வீரர்களோடு உள்ளே புகுந்தால் தொண்டை நாடு 2 நாட்களில் வசமாகும். நடுநாடு அடிபணியும். தஞ்சையை பயமுறுத்துவது பிறகு எளிது. அவன் யோசித்து கொண்டு போக கங்கை யாதவ் அவனிடமிருந்து விடைபெறாத தெருவில் இறங்கினான். உடம்பை கவனித்துக்கொள். அறையில் உள்ளிருந்து ஜெயசிம்மன் உரத்த கூவினான். அதில் ஒரு அக்கறையும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. கங்கை யாதவுக்கு வலித்தது. வாசற்படி வரை வந்து வழி அனுப்புவது நல்ல மரபு. எந்த நல்ல மரபும் இவனுக்கு கிடையாது. இவனை மட்டும் நாம் கொண்டாட வேண்டும். இவனுக்காக உழைக்கின்ற யாரையும் இவன் மரியாதை நிமித்தம் கூட அருகே அனுமதிக்க மாட்டான். ராஜேந்திரன் அப்படி இல்லையாம். குதிரையிலிருந்து இறங்கி வந்து காலாட்படை வீரனை கட்டி கொள்வானாம். தலையை பிடித்து உலுக்குவானாம். பட்பட் என்று அடிப்பானாம். பிறகு கொஞ்சுவானாம். பொற்கிளிகள் தூக்கி எறிவானாம். வீரர்கள் அத்தனை சந்தோஷமாவார்களாம். குதிரை வீரனை அருகே அழைத்து வாயனுடன் வால் சண்டைக்கு என்று அருகே அழைப்பானாம். அரசன் அழைக்க மாட்டானா என்று போர் வீரர்கள் துடித்துக் கொண்டிருப்பார்கள். ராஜேந்திரன் தானாக எந்த முடிவும் எப்பொழுதுமே எடுத்ததில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே சபை கூடும். எந்த இடத்திலும் கூடும். காடாயினும் சரி, நாடாயினும் சரி, அரண்மனை ஆயினும் சரி, அந்தபுரம் ஆயினும் சரி, உடனே ஆட்கள் வரவழைத்து உட்கார வைத்து என்ன இது என்று உடனடியாக தீர்த்து விடுவான். அப்படி தீர்ப்பதற்கு அவனிடம் ஆட்கள் இருக்கின்றார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் மன்னர் அழைப்பார் என்பதால் அந்த தளபதிகள் துடியாக இருக்கின்றார்கள். மேலை சாளுக்கியத்தில்தான் காவிரி உற்பத்தியாகிறது. ஆனால் அரசன் என்பவன் நிர்வாகத்தை சரியாக செய்யாததால் அந்த காவிரி நீர் மொத்தமும் கொங்கு நாட்டை கடந்து சோழ தேசத்திற்குள் பிரம்மாண்டமாய் பிரவேசிக்கிறது. கண்ணுக்கு எட்டிய வரையில் வயல்கள். தஞ்சை மட்டுமல்ல, தொண்டை நாடும் விவசாயத்தில் முன்னணியில் நிற்கிறது. பாத்திரங்கள் செய்கிறார்கள். மயிலையில் துறைமுகம் அமைத்து வெளிதேசப் பொருட்கள் இறக்குமதி செய்கிறார்கள். மயிலை நகரம் செழிப்பாகிருக்கிறது என்று கொள்ளையடித்துவிட்டு வந்தவர்கள் சொன்னார்கள். அந்த பித்தளை பாத்திரங்கள் 2 அரண்மனைக்கும் வந்தன. கனமான கனம். ஒரு சிறிய கோணல் கூட இல்லாத சுத்தமான வடிவமைப்பு. சுத்தியால் தட்டியதை கூட தாமரை பூவாக செய்திருக்கிறான் அந்த பாத்திரக்காரன். எது தொட்டாலும் ஆச்சரியமாகிருக்கிறது. அந்த தெற்கத்திய பக்க நாகரிகம் அப்படி சிறந்து செழித்து வளர என்ன காரணம் என்று புரியாது இருக்கிறது. மக்களே இயல்பாக கெட்டிக்காரர்களா? மன்னனுடைய கெட்டிக்காரத்தனத்தால் மக்கள் மலர்ந்து விட்டார்களா என்று புரியவில்லை. மேலை சாளுக்கியத்தில் நன்கு உண்பதும் அயர்ந்து தூங்குவதும் மக்களுடைய இயல்பாக இருக்கிறது. வீரர்களே கால் பரப்பி வாய் திறந்து தூங்குகிறார்கள். தூங்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் புரியவே இல்லை. அதெப்படி என்று கேட்கிறார்கள். தூங்காது இரவில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அழுகிறார்கள். இது அபத்தம். நல்ல திடசாலிகள், ஆனால் பயிற்சியின்மை, பயிற்சி செய்ய மனமின்மை, இதுதான் காரணம். ஆனால் கீழே சாளுக்கிய வீரர்கள் அப்படி அல்ல. சரியான ஒரு சேனாதிபதி கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு போரிடுவது எளிது. ஆனால் இயல்பிலேயே கீழே சாளுக்கிய வீரர்கள் சோழ தேசத்தின் மீது கனிவாக இருக்கிறார்களே தவிர மேலை சாளுக்கியத்தில் மீது இல்லை. தனக்கு பாதுகாப்பிருக்கின்ற 20 பேர்களில் 3 பேரை அழைத்து மாரசிம்மா, எராயா, புனிதராஜா என்ற தளபதிகளை வரச் சொன்னான். அசுகி, ஜெயகேசி என்ற ஜெயசிம்மனுடைய மந்திரிகளையும் வரச் சொன்னான். அவர்கள் வெறும் மந்திரிகள் அல்லாது சோழ தேசத்து கிருஷ்ணன் பிரம்மராயரைப் போல போரிடுவதற்கும் தெளிவாக இருக்கிறார்கள். வெறும் பேச்சு சூறாக இல்லாத வாளெடுத்து போரிட தயாராக இருக்கிறார்கள். போர் செய்வதும் இருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு நல்ல குழு. இந்த 5 பேர் அல்லாது இன்னும் 500 உபதளபதிகள் துடிப்பாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலான பயிற்சியும் இன்னும் வேகமான செயலாற்றலும் வேண்டும். சேர தேசத்து அந்தணர்கள் வாளை விட வேலை விட
விற்பயிற்சிதான் சிறந்தது என்று மேலை சாளுக்கியத்தில் பெரும் பகுதி போர் வீரர்களை வில்லாளிகளாக மாற்றிவிட்டார்கள். வில்லாளிகளுக்கும் வெறும் செருப்பு கொடுத்தால் போதாது, குதிரைகள் கொடுக்க வேண்டும். ஆனால் குதிரைகள் அதிகம் இல்லை. கீழே சாளுக்கியத்திலிருந்துதான் வாங்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது கொள்ளையடித்து வந்த மிகப்பெரிய பொக்கிஷம் குதிரைகள்தான். அது தவிர தங்க நாணயங்கள் கீழே சாளுக்கியத்திலிருந்து வந்துவிட்டன. அரிசியை மட்டும் பிற்பாடு கொள்ளையடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வந்துவிட்டார்கள். கீழே சாளுக்கியத்தினர் இந்த அரிசி கொள்ளையடிக்கப் போவது தெரிந்தால் மாட்டையும் யானையும் மேய விட்டு விடுவார்கள். அப்படியில்லை, நாங்கள் இங்கு வந்துவிடுவோம் என்று பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே சாளுக்கியம் எப்போது போகப் போகிறோம் என்று தெரியவில்லை. ராஜேந்திர சோழன் வருகிற பொழுது இன்னும் வடக்கே போக வேண்டும். கீழே சாளுக்கியத்தில் அரியன் ராஜராஜன் உள்ளே புகுந்து கொண்டான். கோட்டையை கைப்பற்றி விட்டான். இனி இந்த இடத்திற்கு போக நிற்பதை விட வடக்கே நகர்ந்து முயங்கியை முக்கியமாக காப்பாற்றுவது நல்லது. குப்பத்து வழியாகத்தான் முயங்கியை நோக்கி ராஜேந்திர சோழன் வருவான். அதற்கு முன்பு எப்படி போர் என்பதை தீர்மானிக்க வேண்டும். துங்கா நதி மட்டும் காப்பாற்றாது, வில் வீரர்கள் மட்டுமே காப்பாற்ற மாட்டார்கள். வேறு ஏதேனும் செய்தாக வேண்டும். என்ன விதமாக போர் தீர்மானித்தாக வேண்டும். மிக வேகமாக குதிரையில் ஏறி தன்னுடைய மாளிகைக்குச் சென்றான். அவன் உடைகள் அவிழ்த்துவிட்டு குளித்தான். மெல்லிய வேட்டியையும் மேல் துணியையும் அணிந்து கொண்டு விபூதியை நெற்றி நிறைய பூசிக்கொண்டான். மார்பிலும் கையிலும் வருடிக்கொண்டான். பட்டை பட்டையாய் விபூதி அவனை அலங்கரித்தது. யாதவர்கள் அடிப்படையில் வைணவர்கள். ஆனால் மேலை சாளுக்கியம் வந்ததிலிருந்து சிவபூஜை மிக முக்கியமாக போயிற்று. திருநீரிட்டுக் கொள்ளுதல் சிறப்பாகிருந்தது. திருநீரிட்டுக் கொண்டு சிவநாமம் சொல்வது நன்றாகிருந்தது. ஹரியும் சிவனும் ஒன்று என்ற விஷயம் உவப்பாக இருந்தது. ஆனால் மரண நேரத்தில், கத்தி நெஞ்சை தொடும் நேரத்தில் கிருஷ்ணனை சொல்லப் போகிறோமோ சிவனை கேட்கப் போகிறோமோ என்று தெரியவில்லை. இரண்டையும் விட்டுவிட்டு ஐயோ என்று கத்தப் போகிறோமோ என்ற பயமும் இருக்கிறது. தனக்கு மரணம் எப்படி வரும் தெரியவில்லை. அந்த 3 தளபதிகளையும் இருளில் அடையாளம் கண்டு நெஞ்சில் கத்தி இறக்கியதும் அம்பால் அடித்ததும் கழுத்தை அறுத்ததும் ஞாபகம் வருகிறது. மிரண்டு போய் இறந்து போனார்கள். இம்மாதிரியான போர்தான் ராஜேந்திரனை மிரள வைக்கும், தடுமாற வைக்கும். இப்படிப்பட்ட தாக்குதலைத்தான் நாம் செய்ய வேண்டும். மலை ஏறி இறங்கி சோழப்படையை எதிர்கொண்டது பிசகு. சரிவில் இறங்காது இன்னும் காத்து கொண்டிருக்க வேண்டும். எதிரே படைகள் வரிசையாக அணிவகுத்து நிற்பதை பார்த்த பிறகு தயங்கியிருக்க வேண்டும். இறங்கியது உணர்ச்சிவசப்பட்ட விஷயம். இது ஜெயசிம்மன் தொடர்பால் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நிதானமாக யோசிக்க முடியவில்லை. இந்த நண்பர்கள் வந்த பிறகு நிதானமாக பேசி நிதானமாக முடிவு செய்யலாம் என்று தோன்றுகிறது. ராஜேந்திரனை எப்படி எதிர்கொள்வது? இதுதான் இன்றைய சபையின் கேள்வி. அடிப்படையாக ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். மாரசிம்மா எழுந்து நின்று பேசினான். உட்கார்ந்தே பேசலாம் மாரசிம்மா. மரியாதையாக எதையும் செய்ய வேண்டியதில்லை. இது ஒரு நண்பர்கள் கூட்டம் என்று வைத்துக்கொள். நீயும் நானும் ஒரே குதிரையில் இருக்கிறோம். ஒரே எதிரியை நோக்கி போரிடுகிறோம். இங்கு ஒரு அரச சபை போல நடந்து கொள்ள வேண்டாம். அவசியமென்றால் சொல். சிறிதளவு மதுவும் கொடுக்கிறேன். இன்னும் உற்சாகமாக பேசு. அவன் உபசரித்தான். மாரசிம்மனுக்கு சந்தோஷம் வந்தது. சற்று கொடுங்கள், எனக்கு தேவைப்படுகிறது. தொண்டை காய்ந்து கிடக்கிறது. அவன் தெளிந்த மதுவை கொடுக்கச் சொல்ல மாரசிம்மன் ஒரே மிடறலில் அதை குடித்தான். தொண்டையை செரும்பிக் கொண்டான். கோப்பையை முகர்ந்து கொண்டு வந்த பெண்ணிடம் தூக்கி எறிந்தான். 9.5 லட்சம் வீரர்கள் என்பது பொய்க்கணக்கு, தவறான கணக்கு. 3 லட்சம் வீரர்களுக்கு மேல் இருக்க மாட்டார்கள். 9 லட்சம் வீரர்கள் என்ற ஒரு கணக்கை வைத்துக் கொண்டுதான் நாம் அதிகம் மிரளுகிறோம் அல்லது மிரட்டப்பட்டிருக்கிறோம். என்னை நீங்கள் இந்த இடத்திற்கு அழைத்தது கூட 9 லட்சம் வீரர்களை மேலை சாளுக்கியம் எப்படி எதிர்கொள்ளும் என்பதே தவிர ராஜேந்திரனை எப்படி எதிர்கொள்ளும் என்பது இல்லை என்பதாக என் அபிப்பிராயம். 9 லட்சம் வீரர்களை ராஜேந்திரன் எங்கிருந்து திரட்டியிருக்க முடியும்? அப்படி திரட்டியிருந்தால் அவர்களெல்லாம் வீரர்களாக இருக்க முடியுமா? இது என் கேள்வி. தஞ்சையினுடைய ஜனத்தொகை அப்படியல்ல. அவனுக்கு துணையாக நடுநாடு, தொண்டை நாடு, கங்கதேசம் போன்றவை இருப்பினும் இத்தனை போர் வீரர்கள் இருப்பது மிகவும் கடினம். பாண்டியர்கள் வந்திருக்கிறார்கள் துணையாக, சேரர்கள் வந்திருக்கிறார்கள் துணையாக என்று சொல்வதெல்லாம் பொய். பாண்டியர்கள் இன்னும் தெற்கே நகர்ந்து குமரி முனைக்குப் போய்விட்டார்கள். சுசீந்திரம் என்ற ஊரில் தானுமாலையர் என்ற கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் சீர் செய்ய ஊரே பெயர்ந்து போயிருக்கிறது. படை வீரர்கள் தாமிரபரணி கரையில் இருக்கிறார்கள். தென்பாண்டி தேசம் மதுரை மக்களால் நிரம்பி வழிகிறது. சேரர்கள் காடுகளுக்கு புகுந்து விட்டார்கள். கடற்கரை ஓரம் நிற்கிறார்கள். மேற்கு கடற்கரை முழுக்க போரில் ஈடுபட்டு நம்பூதிரிகள் வந்துவிட்டார்கள். ஏனெனில் உள்ளுக்குள் இருக்கின்ற நம்பூதிரிகள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்தணர்களுக்கு ஒவ்வாது காரியம் செய்திருக்கிறீர்கள். எனவே எங்களிடமிருந்து அகன்று விடுங்கள். நாங்கள் வாளெடுப்பதில்லை. வாளெடுத்த அந்தணர்கள் வெளியேறி விடுங்கள் என்று வழக்காடு. வாளெடுத்த அந்தணர்கள், சாலையை நிர்வகித்த நம்பூதிரிகள் மெல்ல கடற்கரை பக்கம் வந்து விட்டார்கள். ஒரு குழு கிளம்பி இலங்கையை சுற்றி கிழக்கே வடகிழக்கே நாவாய்களில் நகர்ந்து விட்டது என்று பேசிக் கொள்கிறார்கள். ஒரு படகு யவன தேசத்திற்கு போயிருக்கிறது. ஆனால் யவன தேசத்திற்கு இந்த நண்பர்களால் எந்த உதவியும் இல்லை. இவர்களுடைய வில் ஆளுமையோ யுத்த தந்திரங்களோ அவர்களுக்கு பிடிப்பதில்லை. குதிரை ஏறினோமோ, ஒன்றாக சேர்ந்தோமோ,
உள்ளுக்குள்ளே வெற்றி அல்லது வீரமரணம் என்று தடாலடியாக நுழைந்தோமோ என்பதுதான் யவனர்களுடைய போர்முறை. காத்திருந்து ஜெயிப்பதெல்லாம் அல்ல. எனவே இவர்கள் அங்கு வேண்டப்படாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே யவனத்திலிருந்து திரும்பியவர்கள் கூட இலங்கையைச் சுற்றி வடகிழக்கே கடாரத்திற்கும் காம்போஜத்திற்கும் ஸ்ரீ விஜயத்திற்கும் நகரத்தான் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஸ்ரீ விஜயம் தாண்டி சீன கப்பலில் ஏறி அங்கிருந்து ஒரு பெரிய குழு சீனத்திற்கு போய்விட்டது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தங்களை அங்கீகரிக்கக்கூடிய மிகச் சிறப்பான இடம் சீன தேசம் என்று அவர்கள் கண்டுபிடித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் படை வீரர்களுக்கு தங்களை குருமார்களாக நியமிப்பார்கள் என்று திட்டவட்டமாக கருதுகிறார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு நம்மீது இல்லை. நமக்கு கிடைத்திருக்கின்ற சேர விற்பயிற்சி ஆசிரியர்கள் 2ஆம் நிலை ஆசிரியர்கள்தான். அவர்களாலேயே 8 அம்பை ஒற்றை குறியில் வீழ்த்த முடியவில்லை. 10 அம்பை ஒரே குறியில் வீழ்த்தக்கூடிய ஆசிரியர்களெல்லாம் சீன தேசம் போய்விட்டார்கள். முதலில் நம்மை நாமே தெளிவுபடுத்திக் கொள்ள அல்லது தைரியப்படுத்திக் கொள்ள ஒரு செய்தி. 9 லட்சம் வீரர்களா என்ற கேள்விக்கான பதிலை நாம் நிச்சயம் அறிய வேண்டும். அதற்கான ஏற்பாட்டைத்தான் முதலில் செய்ய வேண்டும். இந்நேரம் ஜெயசிம்மன் அதை செய்திருப்பார் என்று நான் நினைத்தேன். உங்களுடைய பேச்சை பார்த்தால் அப்படி ஏதும் நடக்கவில்லை என்று தெரிகிறது. இனியும் தாமதம் செய்யலாகாது. இன்று இரவே ராஜேந்திர சோழர் படையெடுத்து வரும் இடம் பார்த்து போக வேண்டும். தகவல் சேகரித்து 3 நாட்களில் நமக்கு சொல்ல வேண்டும். இது முடியுமா என்று பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு கூட்டம் கூடி பேசுவதுதான் நியாயமாக இருக்கும். மாரசிம்மா, தவறு செய்கிறாய். ஏராயா எழுந்தான். அதிகம் உண்பவனாக குண்டாகிருந்தான். ஆனால் முகத்தில் ஒரு பொலிவு இருந்தது. நெற்றியில் சந்தனம் இட்டிருந்தான். வடக்கே விஷ்ணு வழிபாட்டில் உள்ளவர்கள் நெற்றியில் சந்தனம் வைப்பது வழக்கு. சில சமயம் திலகமாக, சில சமயம் நீண்ட கோடாக இருக்கும். விரல்களில் மோதிரங்கள் மின்னின. பல போர்களில் கொள்ளையெடுத்து வந்த தங்கத்தை உருக்கி மிக தடினமான ஒரு சங்கிலியை போட்டிருந்தான். மேல் சட்டை அவனுக்கு இறுக்கமாக இருந்தது. கால்கள் பருமனாக இருந்தது. அவன் ஓடுவது வேகமாக இருக்கும், விசித்திரமாக இருக்கும். மிகச்சிறந்த வீரன், பயமில்லாதவன், கோபமுடையவன். ஏராயாவை கங்கை யாதவிற்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் ஜெயசிம்மனுக்கு பிடிக்காது. காட்டெருமை போல் இருக்கிறான் என்று அவனை சபை நடுவே சொன்னதுண்டு. ஏராயா முகம் கோபத்தால் துடித்தது. விட்டுட்டு போய்விடலாம் என்ற எண்ணத்தில் அவன் உள்ளுக்குள் அல்லாடுவது போல தெரிந்தது. சட்டென்று கங்கே யாதவ் எழுந்து, ஏராயா இல்லாவிட்டால் 7-8 போர்களில் நாம் தோல்வி கண்டிருப்போம். காட்டெருமை என்று வர்ணிக்கிறீர்களே, முதலில் தாக்குகின்ற பொறுப்பை செய்தது ஏராயா. ஏராயாவின் இருப்பு, வரவு, வேகம் எதிரே சிதறடித்திருக்கிறது. ஜெயசிம்மனை எதிர்த்து கங்கே யாதவ் பேச ஜெயசிம்மன் எரிச்சலடைந்து, போதும் உட்கார், ஜெயித்தாலும் தோற்றாலும் எருமைதான் என்று சொல்ல பல்வேறு தளபதிகள் கோபத்தில் நெளிந்தார்கள். ஜெயசிம்மனுடைய மிகப்பெரிய தவறு சபையில் தளபதிகளை அவமதிப்பது. ராஜேந்திரன் இதை ஒருமுறை கூட செய்ததில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறான். என்ன சொல்ல வருகிறீர்கள் ஏராயா அவர்களே? 9 லட்சம் படை வீரர்கள் என்பது உண்மை. என்னுடைய படை வீரர்களில் 6 பேரை அனுப்பி 2ஆக பிரித்து அரையன் ராஜராஜன் இருக்கும் இடம் போக, அரையன் ராஜராஜனிடமிருந்து நகர்ந்து 2 பேரும் இடம் மாற்றி வெவ்வேறு இடங்களில் மலைகளில் கடந்து அரையன் ராஜராஜனை சந்திக்கப் போனவர் ராஜேந்திர சோழரை நடந்து போனதையும், ராஜேந்திர சோழனை கவனித்து வந்தவர் அரையன் படை இருப்பையும் கண்டுவிட்டே வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு குழுவினர் அரையன் ராஜராஜன் படையில் குதிரைக்கு புல் பிடுங்கும் கடல்நிலை ஊழியர்கள் போல அவர்கள் கலந்து கொண்டு சேனாதிபதிகளின் குதிரையெல்லாம் துடைத்து, தேரனுடைய அச்சாணிக்கெல்லாம் எண்ணெய் விட்டு, குதிரை வீரர்களை குதிரையிலிருந்து இறக்கி அம்புரா துணியும் வில்லும் வாங்கிக் கொண்டு அவர்களை இளைப்பார வைத்து தகவல் கேட்டு தெரிந்து வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான தகவல், அவர்களுடைய தேர்கள் மிக வேகமாக இருக்கின்றன, மலை ஏறுகின்றன. அவர்களுடைய கவசங்கள் புது மாதிரியாக இருக்கின்றன. பிரம்பாலான மெல்லிய கவசங்கள் கடுமையான அம்புகளையும் தடுக்கின்றன. கவசங்களூடே பார்க்க முடிகிறது. ஆனால் கவசத்தை தாண்டி வர முடியவில்லை. கீழே வைத்தால் வயிற்றினுடைய மேல் பகுதி வரைக்கும் வருகிறது. மேலே தூக்கினால் முழங்காலுக்கு மேலே முகம் வரையில் மறைப்பு தருகிறது. 4000 கவசங்களுடைய வில் வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதுகில் அவை கவசமாக தொங்கவிடப்படுகின்றன. விரைவாக அம்பு விடுவதற்கு அவர்களுக்கு பல்வேறு வசதி செய்யப்பட்டிருக்கின்றன. தேர்களில் முன்பக்கமெல்லாம் அம்புகள் வைக்கின்ற அம்புரா துணியும் இருக்கின்றது. மிகச் சிறிய ஒரு கூடையை முதுகில் சுமக்கிறார்கள். அதுவும் தேவையென்றால் சுமக்கிறார்கள். படைக்கு மிக உயர்ந்த பயிற்சி இடையறாது நடக்கிறது. வழியில் போகும்போது கூட ஒவ்வொரு பகுதியாக பயிற்சி செய்கிறது. கருமார்கள் போகின்ற வழியிலுள்ள பிரம்புகளை எடுத்து நெருப்பில் வாட்டி நேராக்கி முன்னே இரும்பு அடித்து கூறி அம்பாக்கி கற்றை கற்றையாக வண்டியில் மாட்டுகிறார்கள். உணவு சிறிது கூட பிரச்சனை இல்லை. சோழர்கள் அரிசி உண்பவர்கள். சோளமோ கோதுமையோ பிடிக்காது. காய்கறிகள் கலந்து மாமிசம் கலந்து சோறு உண்பதில் அவர்களுக்கு மிகுந்த பிரியம். அரிசியை கலைந்து போட்டு மாமிசம் நறுக்கி போட்டு கொஞ்சம் வெந்த பிறகு காய்கறிகளை கொட்டி உப்பிட்டு பெரும் கலவையாக்கி அவைகளை பெரும் தாமரை இலைகளில் மந்தார இலைகளில் ஏந்தி கொண்டு உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். அநேகமாக 2 வேளை மட்டுமே அவர்களுடைய உணவு இருக்கிறது. காலையில் கனமான கஞ்சியும்
நடுப்பகலில் அரிசி உணவும் பிறகு இரவு நேரத்தில் பாலோ பழமோ உணவாக இருக்கின்றன. இவைகளை வழிநடுக அவர்கள் தெளிவாக எடுத்துக்கொள்கிறார்கள். கங்க தேசத்தில் ராஜேந்திரருக்கு மிகப்பெரிய வரவேற்பு, வழிநடுக உணவு பரிமாறல், சிறப்பான உபசரிப்பு. அதை தாண்டியுள்ள ஊர்களிலெல்லாம் நல்ல கவனிப்பு இருந்திருக்கிறது. எனவே 9 லட்சம் வீரர்களுக்கு உணவோடும் பயிற்சியோடும் ராஜேந்திர சோழர் படைகள் 2ஆக பிரிந்து 3 லட்சம் வீரர்கள் வேங்கி நோக்கியும் மீதமுள்ள வீரர்கள் நம்மை நோக்கியும் வருகிறார்கள். அது தவிர குடகிலிருந்து ஒரு அரசன் கிளம்பி விட்டான் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இத்தனை பேரை எதிர்கொள்வது என்பது நமக்கு கடினமானதுதான். போரினுடைய ஆரம்பத்திலேயே நாம் பின்வாங்க வேண்டியிருக்கும் என்பது என் எண்ணம். பின்வாங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒட்டர்களுடைய அத்தனை படையும் நமக்கு உறுதுணையாக இப்பொழுதே வரவேண்டும். ஏராயா தயங்காமல் பதில் சொன்னான். ஒட்டர்கள் நமக்கு உதவி செய்வார்களா? நீங்கள் கேட்டால் உதவி செய்வார்கள். ஜெயசிம்மன் கேட்டால் யோசிப்பார்கள். ஏன்? உங்களை கலிங்கத்து வீரனாக அவர்கள் கருதுகிறார்கள். தங்களில் ஒருவனாகவே நினைக்கிறார்கள். உங்கள் மீது அவர்கள் தனித்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஜெயசிம்மனை யாராலும் நம்ப முடியாது. மேலை சாளுக்கியத்து வீரர்கள் நாமே நம் அரசனை முழுவதுமாக நம்பவில்லை என்கிற பொழுது எப்பொழுதும் சந்தேகத்தோடு இருக்கின்ற ஒட்டர்கள் எப்படி அதை நம்புவார்கள்? ஒட்டர்களுடைய துணை மிக அவசியம். கீழே சாளுக்கியத்தை சுத்தமாக காலி செய்துவிட்டோம். அங்கு சரி செய்வதற்கு அரியன் ராஜராஜனுக்கு பல நாட்கள் பிடிக்கும். ஒட்டர்கள் துணை வந்தாலும் ராஜேந்திரனை எதிர்ப்பதற்கு நம்முடைய படை போதுமானதாக இருக்கிறதா? ஒரு தந்திரம் செய்ய வேண்டும். என்ன? எழுந்து நின்று கொஞ்சம் நடந்த பிறகு நாற்காலியில் கங்கை யாதவ் அமர்ந்து கொண்டான். கொஞ்சம் கேலியாகவும் கோபமாகவும் இருக்கும். என்னுடைய திட்டம் பின்னோக்கி நகர்வது. அதாவது ராஜேந்திர சோழர் முன்னேற முன்னேற பின்னடைந்து வருவது. துங்கபத்ரா நதியை தாண்டி வந்துதான் வரவேண்டும். மழை ஆரம்பித்து விட்டது. ஆனால் துங்கபத்ரா நதியை தாண்டி வெகு நிச்சயம் ராஜேந்திர சோழர் வந்து விடுவான். யானைகள் நிற்க வைக்க மாட்டான். ஆனால் படகுகளை நிற்க வைக்கலாம். படகுகள் மீது யானைகள் போக வைக்கலாம். மரப்பாலம் கட்டலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு குறுகலான இடத்தில் மரப்பாலம் கட்ட குறைந்தபட்சம் 1 மாதம் ஆகும். ராஜேந்திர சோழன் இதைவிட விரைவாக துங்கபத்ராவை தாண்ட திட்டம் வைத்திருக்கலாம். துங்காவை தாண்டிய பிறகுதான் போர் ஆரம்பிக்கும். துங்கபத்ராவின் எதிர்க்கரையில் கடுமையாக தாக்குதல் ஏற்படுத்தி அவர்கள் முன்னேறும் போது நாம் பின்னடைய வேண்டும். அதாவது அவர்களை முன்னேற வைக்க வேண்டும். இதில் என்ன தந்திரம் இருக்கிறது? என்ன லாபம்? இது ஒரு தந்திரமான விஷயம்தான். சோற்றால் அடித்த சோழ தேசம் துங்காவை தாண்டிய பிறகு சோற்றுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அங்கு ஏதேனும் அரிசிகள் இருந்தால், உணவுகள் இருந்தால் மேலை சாளுக்கியத்தில் அந்த உணவுகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் பின்னடைய வேண்டும். கிராமத்து மக்களை உணவுகளை எடுத்து வடக்கே போங்கள் என்று கட்டளையிட வேண்டும். அடுத்த 3 நாள் பிரயாணத்திற்கு கையில் உள்ள உணவே பிரதானமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு படை 3 நாள் சோறு எடுத்து கொண்டு போக வேண்டுமென்றால் பல 100 மாட்டு வண்டிகள் வேண்டும். இது நடக்கிற காரியமா என்று தெரியவில்லை. ஒருவேளை 5 நாள் பின்னடைந்து வந்துவிட்டால், அதாவது முசிங்கி வரை பின்னடைந்து விட்டால் என்ன நடக்கும்? சோர்வாகும். சோழப்படைகள் தளரும். துண்டு துண்டாக இருக்கும். அப்போது ஒட்டர்களை கலந்து கொள்ளச் சொல்லி மிக வேகமாக தாக்குதல் நடத்த வேண்டும். ராஜேந்திர சோழன் பாதி படைகள் அழிந்தால் போதும். மீதியை காப்பாற்றிக் கொள்ள அவன் துங்காவை அதே விதத்தில் தாண்டி வெளியேறி விடுவான். இது என் எண்ணம். பின்னடைந்து முன் தாக்குதல் என்பதுதான் இந்த திட்டத்தின் பெயர். கூட்டம் அமைதியாக இருந்தது. சரி என்று தலையசைத்தது. புரிகிறது. வேறு வழி இல்லையா? இருக்கிறது. அசுகி எழுந்து நின்றான். புனிதராஜா அசுகியை அமர வைத்துவிட்டு தான் நின்று பேசத் தொடங்கினான். உட்கார்ந்து பேச இயலாது. எனக்கு பழக்கமில்லை. உங்களிடம் உள்ள மரியாதையும் அதற்கு காரணம். உங்களை போன்ற ஒரு மனிதரை நாங்கள் சேனாதிபதியாக கொண்டது எங்கள் அதிர்ஷ்டம். ஜெயசிம்மன் கம்பீரமானவனாக இருந்துவிட்டால் மேலை சாளுக்கியம் இன்னும் சிறப்பாகிருக்கும். நமக்கு அவ்வளவுதான் கொடுத்து வைத்திருக்கிறது. ராஜேந்திர சோழனிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பண்பு அவனுடைய உபதளபதிகள் வரை கலந்து பேசுவது. என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று தவிப்பது. இடையராது அதற்காகவே இருப்பது. உல்லாசமாக இருக்க அவர் விரும்புவதில்லை. தன் மனைவியோடு வந்திருக்கிறாராம். மிக அழகியாம். ஆனால் மஞ்சள் நூலில் முடிப்போட்டு கொண்டு விரதம் காக்கிறாராம். மிக அழகிய மனைவியை கூடாரத்திற்கு அழைத்து வந்து குளிர் போக அனுபவிக்காது காப்பு கட்டிக்கொண்டு விலகி நிற்கிறார் என்றால் அவன் எப்பேற்பட்ட புருஷன் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்களுடைய மன்னர்கள் எல்லா விஷயத்திலும் மிக கூர்மையாக இருப்பார்கள். பின்னடைந்து முன் தாக்குவது என்ற ஒரு திட்டத்தை சொன்னார். நாம் பின்னடைந்து முன் தாக்குவதில் எந்த பயனும் இல்லை. சோற்றுக்கு எப்படியாவது வழி செய்து கொள்வார்கள். சோறு இல்லாது வெறும் கரியை உண்பார்கள். நம்மிடையே உள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டு நாம் பின்னடைவது என்பதில் மிகப்பெரிய அவஸ்தை. ஜனங்களுக்கு நம்மீது கோபம் வரும். அவ்வளவு பெரிய பயணத்தை ஆண்களும் பெண்களும் மேற்கொள்ள மாட்டார்கள். விருப்பப்பட மாட்டார்கள். இதற்கு பதில் காடுகளுக்கு போய் மறைந்து கொள்வோம், மரங்களில் ஏறி அமர்ந்து கொள்வோம் என்பார்கள். கத்தியில்லாத ஒருவனை சோழ தேசம் வெட்டாது என்பார்கள். நாங்கள் உழவர்கள், எங்களை விட்டு விடுங்கள் என்று கை கூப்புவார்கள். இப்படிப்பட்ட மேலை சாளுக்கிய ஜனங்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி பின்னடைவது? பின்னடைவதை விட துங்கபத்ராவின் எதிர்ப்புறம் நாம் பாலம் அமைத்து
துங்காவை தொடுவதற்கு முன்பாகவே அவர்களை நிலைகுலைக்கச் செய்ய வேண்டும். ஒட்டர்கள் உடனே வேண்டும். நீங்கள் போய் ஒட்டர்களை அழைத்து வர வேண்டும். ஒட்டர்களுக்கு பெரும் பணம் கொடுக்க வேண்டும். சோழ தேசத்தை நோக்கி நாம் பயணம் செய்கிற பொழுது அதிலுள்ள பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு, சோழ தேசம் எங்களுக்கு என்று நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது தங்கம், வெள்ளி போன்ற நகைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகட்டும். அந்த தேசத்தினுடைய மண் வளத்தை, மக்கள் வளத்தை நாம் அனுபவிப்போம். ராஜேந்திர சோழனை எதிர்த்து நின்று தாக்குவதுதான் நம்முடைய வேலை. 9.5 லட்சம் ஒரே இடத்தில் இல்லை என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மீதம் இருக்கின்ற 6 லட்சம் பேர் அனைவரும் படை வீரர்கள் அல்ல. 6 லட்சம் பேரில் 2 லட்சம் பேராவது சாதாரண தொழில் செய்பவர்களாக, எடுபடி வேலை செய்பவர்களாக, குதிரையின் முதுகு தடபவர்களாக, போர் வீரர்களுக்கு சுகம் தருபவர்களாக இருப்பார்களே தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார்கள். அவர்களை சவுக்கால் அடித்தே துரத்திவிடலாம். அல்லது படை வீரர்கள் தோற்று போனார்கள் என்றால் அவர்களை புறம் காட்டி முதலில் சோழ தேசம் நோக்கி போய்விடுவார்கள். ஆகவே நாம் சண்டையிடுவது அதிகபட்சமாக 4 லட்சம் வீரர்களோடாகத்தான் இருக்கும். உத்வேகமாக சண்டை போட்டால், ஒட்டர்களோடு துங்கபத்ராவை தாண்டினால் நாம் சோழ தேசத்தை மிரட்டிவிடலாம். அவ்வளவு தொலைவு நடந்து வந்த ஒரு படை முழு வேகத்தில் போரிடாது. அவர்கள் துங்கபத்ராவை நெருங்கும் முன்பே நாம் ஒட்டர்களோடு துங்கபத்ராவில் பாலம் கட்டி தாண்டி அங்கு போய் இறங்கி அமைதியாக காத்திருக்க வேண்டும். துங்கபத்ராவை தாண்டிதானே மேலை சாளுக்கியம் என்பான். இல்லை, துங்கபத்ராவுக்கு முன்பே இருக்கும் இடமும் எங்களுக்குச் சொந்தமானது என்று எகிறினால் ராஜேந்திர சோழன் குழப்பமடைவான். முற்பகுதி தேர் வீரர்களாம். யானைகளுக்கு கவசங்கள் அணிந்துவிட்டு முதலிலே தேரை நோக்கி யானைகளை நகர்த்த வேண்டும். யானைகள் முழு வேகமாக ஓட தேர்கள் சிதறும். பிறகு இருக்கின்ற காலாட்படை சிதறும். அவர்கள் முன்பே யானை விட்டால் அதையும் நம் யானைகள் சமாளிக்கும். நம்முடைய காடுகளில் உள்ள யானைகள் இன்னும் கொழுப்பானவை. சோழ தேசத்திற்கு யானைகள் சேர தேசத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வருகின்றதே தவிர சோழ தேசத்தில் யானை கூட்டம் மிக குறைவு. நம்முடைய யானைகளை இன்னும் சீராக பழக்க வைத்து, நெருப்புக்கு பயப்படாது இருக்க வைத்து நாம் அந்த வேலையை செய்யலாம். வடக்கே பராமர்கள் யானையின் கால்களுக்கு கூட கவசம் அடிக்கிறார்கள். யவனர்கள் குதிரைகளுக்கு லாடம் கட்டுவது போல யானை நெருப்பை மிதித்தால் பயப்படாதவாறு மெல்லிய தகடுகள் யானையின் பாதங்களை மூடிவிடுகிறார்கள். கவசங்களை பிணைத்து விடுகிறார்கள். நடக்க பழக்குகிறார்கள். யானைகள் மீது கவசங்கள் அணிவிக்க அது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. ஒரு யானைப்பாகன் 3 வில்லாளிகள் என்று, ஒரு யானைக்கு ஒட்டர்கள் 2, மேலை சாளுக்கியவர் 1, யானைப்பாகன் மேலை சாளுக்கியன் என்று நடந்து கொண்டால் அது மிகச் சிறந்த படையாகிருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். பிறகு குதிரைப்படையை 2 பக்கமும் சுற்றி வளைத்து தாக்கலாம். நம்மால் ராஜேந்திரனை ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாது என்ற எண்ணத்தோடு, சந்தேகத்தோடு இந்த போரை ஆரம்பிப்பது தவறு. கங்கை யாதவ் சந்தோஷமானான். தொடையை பலமாக தட்டி கொண்டான். புனிதராஜா, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? நண்பர் சொன்னதையே நானும் சொல்ல விரும்புகின்றேன். வெற்றி அல்லது வீர மரணம் இப்பொழுது தேவை சிந்தனையே அல்ல. இப்பொழுது தேவை ஆலோசனையே அல்ல. வெறி 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 பிடித்து தாக்குவதற்கு மேலை சாளுக்கியம் பயிற்சிக்க வேண்டும். மேலை சாளுக்கியம் கீழே சாளுக்கியத்தில் நுழைந்தது தந்திரமாகத்தான். அங்கே அரண்மனையில் கையூன்றியது தந்திரமாகத்தான். அந்த தந்திரங்கள் இப்பொழுது உதவாது. தன்னுடைய அபிப்பிராயப்படி ராஜேந்திரனை எதிர்கொள்ள முடியும். நாம் 3 கல் தூரம் முன்னேறி அடித்து தாக்க வேண்டும். பல மைல்கள் நடந்து வந்த படை நம்முடைய தாக்குதலுக்கு மிரளத்தான் செய்யும். நெருப்பு வைத்து அம்புகள் சரமாரியாக யானை கூட்டத்தில் மீது வீச வேண்டும். என்ன வேகமாக வந்தாலும் தடுத்து நிறுத்து அடிக்க வேண்டும். நீங்கள் ஆணையிட்டால் முதல் பகுதியில் முதல் தாக்குதலில் ஈடுபட நான் விரும்புகின்றேன் என்று பணிவாக சொல்லி அமர்ந்து கொண்டான். கங்கை யாதவுக்கு ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை பிறந்தது. ஒட்டர்களை வரவழைப்பது எப்படி என்று சிந்தனை திசை மாறியது. அவர்கள் அதை பற்றி யோசிக்கத் துவங்கினார்கள். அந்த கானகத்தின் நடுவே பெரிய புல்வெளி இருந்தது. மேலும் கீழுமாய் பாதைகள் ஏறி இறங்க அவைகள் அமைதியாக தாண்டியவாறு சோழப்படைகள் அந்த புல்வெளியை நோக்கி வந்தன. புல்வெளியில் அவர்கள் இளைப்பாறினார்கள். உணவு சுமைக்கத் துவங்கினார்கள். இன்னும் 3 நாள் பயணம் இருப்பதாக அவர்களுக்கு பேச்சிருந்தது. இப்பொழுதே காலெல்லாம் கடுக்கிறதையா, இதற்கு மேல் நடப்பதென்றால் என்ன செய்வது? வீரர்கள் பேசிக்கொண்டார்கள். 2 நாட்கள் இங்கேயே தங்குவோம் என்று வீரர்கள் மனநிலையை அறிந்த ராஜேந்திரர் கட்டளையிட்டார். நன்கு ஓய்வெடுங்கள் என்று ராஜேந்திரர் சொன்னதாக தகவல் வந்தது. புல்வெளியை சுற்றி காவல் இருந்துவிட்டு நடுவில் கூடாரம் அழைத்து ராஜேந்திர சோழர் தங்கியிருந்தார். 10 வீரர்களை அவருக்கு எதிரே வரிசைப்படுத்தினார்கள். அட, இவர்களில் சிலர் எனக்கு தெரியுமே. அரண்மனையில் வேலை செய்தார்கள் அல்லவா? என்ன விஷயம்? நாங்கள் அரியன் ராஜராஜனிடமிருந்து வருகிறோம். நல்லது, செய்தி என்ன? அரியன் ராஜராஜன் உங்களுக்கு நம்முடைய தளபதிகள் 3 இறந்து போனதை பற்றி விளக்கமாகச் சொல்லச் சொன்னார். ஏன் 10 பேர் வந்திருக்கிறீர்கள்? அடர்ந்த கானகம், வழி தவறக்கூடாது என்பதாலும், ஒருவேளை காட்டு மிருகங்கள் தாக்கினால் 2-3 பேரால் சமாளிக்க முடியாது என்பதாலும் 10 பேர் கொண்ட குழுவாக கிளம்பி வந்தோம். இது வசதியாகத்தான் இருந்தது.
வழியே பல்வேறு மிருகங்கள் இருந்தன. காண்டா மிருகங்களைக் கூட இம்மாதிரி புல்வெளியில் பார்த்தோம். நீர் யானைகளைக் கண்டோம். யானை கூட்டங்களும் இருந்தன. சிறுத்தை புலிகள் இருந்தன. சிங்கங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நல்ல வேளை, சிங்கங்கள் எங்கள் கண்ணுக்கு தென்படவில்லை. நடுவில் போடப்பட்ட கூடாரத்து வாசலில் ஒரு மரப்பீடத்தின் மீது ராஜேந்தர் அமர்ந்திருந்தார். அவருக்கு எதிரே இன்னும் தாழ்வான பீடம் இருந்தது. அதில் உணவும் பழங்களும் வைக்கப்பட்டிருந்தன. ராஜேந்திரரின் கண்கள் சிவந்து கிடந்தன. கூடாரம் அடித்தும் மது அருந்திருப்பார். மது உடம்பில் இறங்கட்டும் என்று உணவை தள்ளி வைத்திருப்பார். அவருக்கு உணவு மறந்து போயிற்று. எதற்காக உங்களை இங்கு அரையன் ராஜராஜன் அனுப்பி வைத்திருக்கிறார்? உத்தம சோழ மிலாடுடையாரும் ராஜராஜ பிரம்மராயரும் உத்தம சோழ கோனும் இறந்து போன விஷயத்தை தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு செல்லும்படி அனுப்பியிருக்கிறார். அதுதான் வந்து சேர்ந்து விட்டதே. இரவு நேரம் தூக்கத்தில் கங்கை யாதவ் அடித்துக் கொன்றான் என்று மறுபடியும் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இருக்கிறது மகாராஜா. கங்கை யாதவின் தாக்குதல் இரவு நேரம் பேடித்தனமாக இருப்பதால் உங்களையும் நம்முடைய படையையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கச் சொல்வதற்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்க உத்தரவிட்டிருக்கிறார். விரிவாக என்றால் எப்படி நடந்தது என்று நடித்துக் காட்டச் சொல்லியிருக்கிறார். எதற்கு? அந்த வேதனையை நான் கண்கூடாக பார்த்து அனுபவித்துக் கொண்டாடுவதற்கா? இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சோழ தேச வீரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இங்குள்ள படைத்தளபதிக்கு தெரிய வேண்டும். இதுதான் காரணம் என்று சொல்லச் சொன்னார். இங்கு வா. நீ தஞ்சை அரண்மனை காவலில் அந்த புறத்து வாசலில் இருந்தவன்தானே? ஆமாம் மன்னா. மிகுந்த நம்பிக்கையுள்ளவன் என்பதால் தானே உன்னை இந்த இடத்திற்கு போட்டிருக்கிறார்கள்? ஆமாம், நீ நம்பிக்கையுள்ளவன். அப்படியிருந்தும் மிகச்சிறந்த வீரராகிருந்தும் கண் விழித்து ஜன நடமாட்டத்தை கண்கொட்டாமல் பார்ப்பவனாக இருந்தும் இது நடந்திருக்கிறதே. உன்னுடைய அனுபவம் என்ன? அதை எனக்குச் சொல். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? அதை சொல். அவன் மௌனமாக இருந்தான். சொல், என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். மிகச்சிறந்த வீரன், மிகச்சிறந்த வீரன். 2 நாட்கள் அதிகம் உண்ணாமல் உறங்காமல் நடந்து வந்தேன். அன்று உணவு அதிகம் எடுத்துக்கொண்டேன். தூங்க வேண்டும் என்று மற்ற உபதளபதிகளிடம் சொல்லிவிட்டு நான் இருக்க போத்திக் கொண்டு தூங்கினேன். அந்த இரவு தூங்கினால் பிற்பாடு 2 இரவுகள் என்னால் விழித்திருக்க முடியும். ஆக நீ தூங்கியதும் இங்கு கொலை நடந்துவிட்டது. உன்னைப் போல் விழித்திருப்பவன் வேறு எவனும் இல்லையா? எல்லோரும் விழித்திருந்தார்கள். இருப்பினும் எப்படி நடந்தது? இரவு நேரம் தாக்குதல் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. படை வீரர்களா இல்லை பெண் பிள்ளைகளா? வெட்கமாக இல்லை இப்படி பேச? ராஜேந்திரர் சீறினார். தள்ளி நின்று உபதளபதிகள் அருகே வந்தார்கள். தளபதிகள் கைகட்டி நின்று கொண்டார்கள். ராஜேந்திர சோழர் பீடத்தை எட்டி உதைத்துவிட்டு எழுந்து அருகே வந்தார். நடி, எப்படி நடந்தது என்று நடித்துக் காட்டித் தொலை. அந்த கன்றாவியை நான் பார்க்கிறேன். அரையன் ராஜராஜன் வருவதற்கு முன்பு இவர்கள் ஏன் போனார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விக்கு அப்பொழுது நான் பதில் கண்டுபிடிக்கிறேன். ஐயா, இதற்கு அடிப்படை காரணம் ராஜநரேந்திரன் முதுகில் அடித்து அமர வைக்க அரையன் ராஜராஜனால் முடியவில்லை என்றால் அவன் எதற்கும் லாயக்கில்லாதவன் என்று சொல். அரையன் ராஜராஜன் சொல் பேச்சை ராஜநரேந்திரன் கேட்கவில்லை. மிக பிடிவாதமாக தன் தேசம் நோக்கி தான் தலைமை ஏற்பதுதான் சரி என்று சொன்னார். அதற்காகவே தனித்த படை வேண்டும் என்று கேட்டார். பல்வேறு முறை யோசித்து பேசியும் அவர் ஏற்கவில்லை. அவர் உங்களுடைய மருமகன், உங்கள் தங்கையின் மகன். அதுவே அவர் பிடிவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி வைத்தது. இது ஒன்று சொல்லி அரையன் ராஜராஜன் தப்பித்துக் கொள்ள முடியாது. ராஜநரேந்திரன் இறந்து போயிருந்தால் கூட எனக்கு இத்தனை பெரிய வேதனை இல்லை. மிலாடுடையார், ராஜராஜ பிரம்மராயர் இவர்களுடைய இறப்பு எனக்கு தாங்கவே இல்லை. இது அபத்தம், ஆபாசம். நமக்கு திறமை இல்லை என்று பொருள். நாம் தூங்கி வழிகிறோம் என்று பொருள். நன்றாக உண்டுவிட்டு ஆற்றங்கரை ஓரம் குத்திட்டு உட்கார்ந்து ஆற்றோடு மலம் கழித்து பிறகு அயர்ந்து தூங்குகிறோம். சோழப்படை சோறு தின்பதற்கென்று உண்டான படை. அரிசி இல்லாமல் சோழப்படை இறந்துவிடும் என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். அதை நிரூபணம் செய்துவிட்டீர்களே. போகிற தேசங்களிலெல்லாம் எது வாங்குகிறோமோ இல்லையோ அரிசி வாங்கி மாட்டு வண்டியில் நிரப்பிக் கொள்கிறோம். அரிசி வண்டி இழுக்கின்ற மாட்டின் கழுத்தெல்லாம் புண்ணாகிவிட்டன. ஒரு வண்டிச்சோறு ஒரு நாளைக்கு. என்ன இது? ஏன் வெறும் மாமிசம் போதாதா? பறவைகள் போதாதா? பிரட்டி பிரட்டி தின்கின்ற போது அப்படிதான் தூக்கம் வருகிறது. இந்த தூக்கத்தினால்தான் உயிர் போகிறது. இது ஏன் யாருக்கும் தெரியவில்லை? அரிசி வண்டிகள் இனி வரக்கூடாது என்று கட்டளை இட்டுவிட்டேன். ஆனால் உங்களுக்கு வேறு சோறு இறங்காது என்று எனக்கு தெரியும். சோறு குறைவாக சாப்பிடுங்கள், அரை தூக்கத்தில் இருங்கள். உபதளபதிகள் இதை ஊக்கப்படுத்துவதில்லை. தாங்கள் குறைவாக சாப்பிட்டு தாங்கள் உறங்காமல் இருப்பது வீரமல்ல. படை வீரர்கள் அரை தூக்கத்தில் இருக்கச் செய்ய வேண்டும். என்ன நடந்தது சொல். இது உத்தம சோழ மிலாடுடையார். ஒரு வீரன் படுத்துக்கொண்டான். ராஜராஜ பிரம்மராயர் இன்னொரு கூடாரம் படுத்துக்கொண்டான். இது இன்னொரு தளபதி படுத்துக்கொண்ட இடம். இது இரவு நேரம். வடக்கு பக்கத்திலிருந்து மரங்களுக்கு அப்பால் ஊடுருவி 100 பேர் கொண்ட படை வந்து நின்றது. இதுதான் ஆரம்பம். அவர்கள் நடிக்க நடிக்க ராஜேந்திர சோழருக்கு வயிறு எரிந்தது. எவ்வளவு அநியாய சாவு! போரா இது?
யுத்த தர்மமா இது? கங்கை யாதவ், மேலை சாளுக்கியம், இனி சுடுகாடு. பேய்க்கடுகு விதைத்த காடு, கோவேரி கழுதை பூட்டி உழுத நாடு. ஒரு தூணும் நிற்க விடேன். கண்களில் வெறி படர்ந்தது.